சேதுபதி மன்னரால் கட்டப்பட்ட கமதி கோட்டை ஏன் கட்டபொம்மன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது? அதன் சிறப்பு என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் சேதுபதி மன்னரால் கட்டப்பட்ட வட்ட வடிவிலான கமுதி கோட்டை கட்டபொம்மன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான காரணத்தையும் கோட்டை பற்றிய சிறப்புகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாருங்கள். ராமநாதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் மாவட்டங்களில் பல கோட்டைகள் கட்டுறாங்க. அந்த வகையில் கிழவன் சேதுபதியும் முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் காலத்தில் பல்வேறு கோட்டைகள் கட்டுறாங்க. அதில் முத்து விஜய ரகுநாத சேதுபதி காலத்தில் 3 கோட்டைகள் முக்கியமான கோட்டைகள் கட்டுறாங்க. அதில் கமுதி கோட்டையும் ஒன்று. வல்லுநர்கள் உதவியோடு கட்டப்பட்ட கமுதி கோட்டை வட்ட வடிவிலான கோட்டை என்று தெரிய வந்துள்ளது. கமுதியில் குண்டாற்றுக்கு வடக்கே உயர்ந்த 3 சுற்று மதில்களுடன் கட்டப்பட்ட கமுதி கோட்டை சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு உள் மற்றும் வெளிப்புற சுவர்கள் பாறைகள் அடுக்கி பலப்படுத்தியிருக்காங்க. இதில் வீரர்கள் அமர்ந்து கண்காணிக்கும் வகையில் 7 கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் 1798ஆம் ஆண்டு ஆங்கிலேயரான ஜாக்சன் துரையை சந்திக்க ராமநாதபுரம் வந்தபோது இந்த கோட்டையில் தங்கி சென்றதாகவும் இதனால தான் இந்த கோட்டைக்கு கட்டபொம்மன் கோட்டை என்று பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. வட்ட வடிவிலான இந்த கமுதி கோட்டை குன்றாற்றில் வந்த அதிகப்படியான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. கற்கள் பெயர்ந்தும் வெறும் கூடமாக இப்பொழுது காட்சியளிக்கும் இந்த பகுதி தான் கோட்டைமேடு. சிதைந்து போன இந்த கோட்டை வரலாற்று சுவடுகளையும் வீரத்தையும் தாங்கி நிற்கும் கம்பீர கோட்டையாகவும் இன்றளவும் திகழ்கிறது. ஒருமுறையேனும் கமுதி வந்தால் இந்த கோட்டையை பார்த்துவிட்டு செல்லுங்கள்.